Hi students, good morning. Today let us see history lesson unit 1. Let us see unit 1 sources of medieval India. Let us see the sources of medieval India. In this lesson the learning objectives are to sources of the study of medieval India. Temples, mosques, domes, palaces, and forts are important sources. Liturgy and inscriptional texts, according of Arab and Turkish travelers. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறது சோர்ஸஸ்ஸு, மெடிவல் இந்தியாவில் இருக்க சோர்ஸஸ்ஸு, டெம்பிள்ஸு, மெமன்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, லிட்டர்ஜி அண்டு அவங்களுடைய ட்ராவலர்ஸு. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ் அரப்லேருந்து வந்து துர்கிஷ் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுடைய மெடிவல் இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன்ஸ். The periods from AD 700 to 102 and 1200 and from AD 1200 to 1700 are classified as the early medieval and later medieval periods. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இயர் 700 to 1200 வரைக்கும் இருக்க இயர்ஸை வந்து, அதாவது 500 இயர்ஸ், அதை வந்து இயர்லி மெடிவல்னோ, அதுக்கப்புறமேட்டு 1200லேருந்து 1700 அந்த 500 இயர்ஸை வந்து லேட்டர் மெடிவல் பீரியட் அப்படி சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. நியூமரலி அண்ட் வேரிட் sources are fortunately available for the historian engaging in the study of medieval India. ஸோ மெடிவல் இந்தியா பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு நார்மலாகவே நிறைய அப்போல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத படிக்கிறது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, சோர்ஸஸ்லாம் நிறைய இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ த ரிட்டன் hyperbolic in a language extending the king's achievements. Let us know about the history of medieval India. Sources are the supporting materials, documents are recorded in the form of evidence that help to reconstruct the past. ஸோ சோர்ஸஸ் வந்து மெட்டீரியலாகவோ டாக்குமெண்ட்ஸ் ஆகவோ ரெக்கார்டாக எவிடென்ஸாக நமக்கு இப்போ யூஸஸ் ஆகும். நம்ம பாஸ்டில் நடந்த விஷயங்களை ஒரு ரெக்கார்டாக ஒரு எவிடென்ஸாக இருக்கிறது என்ன சொல்கிறோம், சோர்ஸஸ் சொல்கிறோம். These sources classified into two types. Classification of sources, primary sources and secondary sources. So we have two types of sources, primary and secondary. We examine the details of political, economic and socio-cultural developments with the aid of sources. ஸோ இந்த சோர்ஸஸ் வச்சு தான் அந்த பீரியடில் இருக்க எக்கனாமிக்கு, சோஷியல் கல்ச்சர் என்ன, அவங்க என்ன டெவலப் ஆகிருக்காங்க, அவங்களுடைய எய்டு, அவங்க என்ன விஷயங்களில் முன்னேறியிருக்காங்க, இல்லை அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ரைமரி சோர்ஸஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மொமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைல் இன் தெம். The secondary sources, liturgy works, chronicles, travelers, biography and the autographics. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைமரி சோர்ஸஸில் வந்து நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மொமெண்ட்ஸ், அவங்களோட நினைவு சின்னங்கள், அவங்களோட காயின், அந்த டைமில் இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரைமரி சோர்ஸஸ் சொல்கிறாங்க. செகண்டரி வந்து அவங்களோட லிட்டர்ஜி, க்ரானிக்கல்ஸு, ட்ராவலர்ஸ் எழுதுனதை வச்சு செகண்டரி சோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், the inscriptions are returning engravings on solid surface such as rocks, stones, temple walls and metals. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. நம்ம நிறைய நியூஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல, கல்வெட்டுகள், இந்த காலத்து சோழர் கல்வெட்டு, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த மாதிரி எழுதுறது தான் ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்கிறாங்க. Various type of land gifted by the Chola king are known from the inscriptions and copper plates. ஸோ அந்த பீரியடில் வந்து அவங்க கிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நிலத்தை
ஃப்ரீயாக தானமாலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைப் ஆஃப் தானமாக கொடுத்த அந்த இதை வந்து காப்பர் பிளேட்டில் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளன் வகை அப்படின்னா லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராஃபிட்ஸ். நான் பிராமின் ப்ராஃபிட்ஸை வந்து வெள்ள வகை சொல்லுவாங்க. பிராமித்தியா லேண்ட் கிஃப்டட் டு பிராமினன்ஸு. பிராமினன்ஸ்க்கு கிஃப்டாக கொடுக்குற அந்த லேண்டு பேர் தான் என்னது? பிராமித்தியா. சலபஹானா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூலுக்காக கொடுக்குற லேண்டுக்கு வந்து ஷலபஹா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேவதானா லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ்க்காக லேண்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் தேவதானா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பலிச்சந்தம்னா லேண்ட் டொனேட்டட் டு ஜிந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடைக்கிறதா பலிச்சந்தம் அப்படிங்கிற அது பேர் வைப்பாங்க. காப்பர் பிளேட் கிரெயின்ஸ் which were traded as legal documents have significant such value. The Islamic Parisian practice and the relatively high cost of copper plates made palm leaf and paper cheaper alternative from 13th century onwards. 13th centuryல என்ன பண்ணியிருக்காங்க, பாம் லீவ்ஸ்னால் அந்த ஓலைச்சுவடிகள், காப்பர் பிளேட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிக் பாரிசன் அப்போவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the several copper plates grains issued during the later Chola period, 10th to 13th century. ஸோ இந்த காப்பர் பிளேட்ஸ் வந்து அதிகமாக வந்து எந்த டைமில் இஷ்யூ பண்ணாங்கன்னா, இந்த சோலா பீரியடில், அதாவது 10th century to 13th century வரைக்குமே இது ஒரு ரெக்கார்டட் கிஃப்டட் டு த இண்டிவிஜுவல் priestess or teachers who were Hindu, Buddhist or Jaina, to persons to eminence. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து காப்பர் பிளேட்டில் இது பண்ணி முத்துற மாதிரி பொதிச்சு கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக இவங்களுக்கு இது வந்து சொந்தம், இந்த நில சொந்தம், அந்த மாதிரி பட்டா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கல்வெட்டு மாதிரி பொறிச்சு நிறைய பேர் காப்பர் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுடைய சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா திருவேலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோழா 1 and the Anbuli plates of Sundra Chola and the notable examples. Mutrameru inscriptions in Kanchipuram districts provides details of the way of which the village administrations was constructed. ஸோ அந்த உத்திரமேரூர், இந்த சோலா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த இடங்களில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பீரியடில் இருந்த மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிவிக்குது. அடுத்து மொமெண்டஸ். Temples, palace, mosques, domes, fort, minas and minarets are called by the collective name momentous. ஸோ நார்மலாக மொமெண்டஸ் நினைவு சின்னங்கள். நம்ம அந்த பீரியடில் கட்டின டெம்பிள்ஸு, அவங்க கட்டின கோட்டைகள், கோவில்கள், மசூதி, கல்லறை, ஃபோர்ட்டு, அதெல்லாம் அந்த தூணுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் கட்டினது, அந்த நினைவு சின்னங்கள்லாம் வந்து இன்னும் கூட அவங்களுடைய பீரியடில் இருக்கிற விஷயங்களை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுது அப்படி சொல்கிறாங்க. The sultanates of the Delhi introduced the new type of architecture. The memento they rebuilt had architecture, domes and the minarets. The main features of the inscriptions in this memento contain. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சுல்தான் ஆஃப் டெல்லி அவங்க பீரியடில் நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய மொமெண்டோஸ் வந்து பில்ட் பண்ணாங்க. நிறைய ஹார்ச்சஸ்ஸு, டூம்ஸு, மினரட்ஸ்லாம் அவங்க பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தில்வாரா டெம்பிள் மவுண்ட் அபுல இருக்கு இல்லையா, அதுதான் இது. அதெல்லாம் கூட இன்னும் கூட நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு மொமெண்டோவாக இருக்குது சொல்கிறாங்க. ரிச் இன்ஃபர்மேஷன்ஸ் which can be used to contain history. The medieval Khajuraho memento, Madhya Pradesh, and the temple of the Konark, Odisha, and the Dilwara, Mount Abu, Rajasthan constituted valuable sources of understand the religion centers, cultural evaluation in northern India. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கஞ்சுரா மொமெண்டோ, அதுக்கப்புறம் கொனார்க்கு அந்த டெம்பிள், அப்புறம் தில்வாரா, இதெல்லாமே வந்து ரிலீஜியஸாக அந்த பீரியடில் எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இதுவாக இருக்காங்க சொல்கிறதுக்காக
நார்த் சைடில் இருக்க டெம்பிள்ஸ் வந்து ஒரு மெமெண்டோவாக இருக்குது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர், பிரகதீஸ்வரா, கங்கை கொண்டா, சோழபுரம் அண்ட் the Tarasuram symbolize the magnificent structures of the later Chola built in Tamil Nadu. Vittalai and the Virupaksha temples at Hampi similarly speak of the contributions of the Vijayanagara rulers in 15th century. So நம்ம நார்த் சைடில், சவுத் சைடில் எல்லா சைட்லேயுமே இருக்க மொமெண்டோஸ் அந்த டெம்பிள்ஸ் வழியாகவோ இல்லை அவங்க வச்சுருக்க அந்த கட்டிடங்கள் மூலயமா, அந்த ஆர்கிடெக்சர்ஸ் மூலயமா நிறைய விஷயங்கள் நம்ம அந்த பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. The forts of the historical importance are Agra Fort, Chittoor Fort, Gwalior Fort and the Delhi Red Fort, or as well as the port of Daulatbad, Aurangabad and the Viziazad Kotal, Delhi palaces in Jaipur, Jaisalmer and the Jodhpur significance the greatness of the Rajput dynasty. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்ட்டெல்லாம் ரொம்ப இந்த மொமெண்டோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஆக்ரா போர்ட்டு, சித்தூர் போர்ட்டு, குவாலியர் போர்ட்டு, அதுக்கப்புறம் டெல்லி ரெட் போர்ட், இது எல்லாமே வந்து என்னது பெருமையாக பேசக்கூடிய போர்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் பேலஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் பேலஸு, ஜெய்ஸ்மலர், அதுக்கப்புறமேட்டு ஜோத்பூர், இது எல்லாமே என்னது ராஜ்புத்தோடைய அவங்களுடைய டைனசிட்டி, அவங்களுடைய அரசை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லுது அப்படி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு குத்புத் மினார் அண்ட் த அலை தர்வாசா, த tomb of the Iltutmish, Balban and all the Mughlai rules or the other prominent structures recognized as valuable sources of information. ஸோ இது எல்லாமே ஒரு வேல்யூபிள் சோர்ஸஸாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதிலேருந்து கிடைக்கிது, இந்த மொமெண்டோஸ்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சோர்ஸஸ் மூலயமா மெடிவல் இந்தியாவில் என்னென்ன இவங்கெல்லாம் இருந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. காயின்ஸ், the picture of the legend of the coins convey the names of kings with their titles and protectors, events, places, dates, dynasties and logos. ஸோ நார்மலாக ஒரு காயினில் வந்து அவங்களுடைய அந்த லெஜெண்டோடைய பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் வந்து ஒரு கிங்கோடைய பிக்சராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எந்த பீரியடில், எந்த இயரில், எந்த பிளேஸில், எந்த டேட்டில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட லோகோவாக எல்லாமே அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காயினில் கூட நம்ம அந்த பீரியடில் என்ன இருந்துச்சு, எப்படி அவங்க டெவலப்டாக இருந்தாங்க, என்னெல்லாம் அவங்க இருந்துச்சு யூஸ் பண்ணாங்கங்கிறத காயின்ஸ் மூலயமாவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. மென்ஷன் ஆஃப் த காயின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் லைக் மிலிட்ரி கான்ஸ்குவன்ஸ், territorial expansion, trade links and religious faith can also be found in the coins. ஸோ இந்த காயின் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுடைய மிலிட்ரி கான்ஸ்குவன்சஸ், டெரிட்டோரியல் எக்ஸ்பிளேஷன்ஸு, ட்ரேடு ப்ளஸ்ஸு அவங்களுடைய ஃபெய்த்து, கடவுள் உருவங்கள் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபெய்த் வச்சு இந்த காயின்லேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. The Muhammad Ghori had stamped the figure of goddess Lakshmi on his gold coin and had his name inscribed on it. This coin tells us that this early Turkish inventor was in all likelihood liberal in religious outlook. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது கோரி அந்த டைமில் வந்து அவருடைய காயினில் வந்து காட்லஸ், அதாவது கடவுள் லக்ஷ்மியோடைய படத்தை காயினில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் அவரோட பேரும் அதில் போட்டிருந்துச்சு. இது மூலயமா நம்ம அவங்க ரிலீஜியஸாக ரொம்ப ஃபெய்த்தாக இருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், லக்ஷ்மி காயினு. அதுக்கப்புறமேட்டு காயின் காட்சி. த ஜிட்டல் கண்டெய்ன்ஸ் 3.6 grains of silver. 48 jittals were equal to 1 silver tanka. ஸோ இந்த காயின் வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜிட்டல் வந்து சில்வருக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படிங்கிறத, எவ்வளோ நம்ம கொடுக்கணுங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க.
Next, religious literature. Devotions movements in South India and later in North resulted in the development of the Bhakti and the devotional literature. So the Chola period was known as the period of the devotional literature, and works such as Kambaramayanam, Sekira's Periya Puranam, Nalayira Divya Bharadam, composed by 12 alvas and compiled by நாத்தமுனி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது ரிலீஜியஸ் டிவோஷனல் மூமெண்ட்டில் சவுத் இந்தியா சைடில், நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் வந்து பக்தி மூமெண்ட், அதாவது மக்கள் வந்து பக்தியாக ரிலீஜியஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான். ஸோ அந்த பீரியடில் நிறைய லிட்டரேச்சர்ஸில் எழுதினாங்க. கம்பராமாயணம், பெரிய புராணம், திவ்ய பரதம், அதுக்கப்புறமேட்டு 12 ஆல்வாஸ். அண்ட் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, நாதமுனி அவங்க மூலயமா அதில் எழுதின திவ்ய பாரதம் எழுதினாங்க அப்படி சொல்கிறாங்க. தேவாரம் கம்போஸ்ட் பை அப்பர், சம்பந்தர் அண்ட் த சுந்தரர் அண்ட் கம்ப்ளீட் பை நம்பியநாதர், நபியம், மாணிக்க வாசகஸ், திருவாசகம்ஸ். All were scripted during the Chola times. Jayadeva's Gita Govindam 12th century was the follow-up of the Bhakti movement in South India. Kabir Das, a 15th century mystic poet, also had an influence on the Bhakti movement in India. ஸோ சோழா பீரியடில் வந்து மெயினாக பக்தி மூமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நிறைய பொயட்ஸ் இருந்தாங்க, அவங்க நிறைய எழுதுனாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த சேம் டைம்லேயே கபிதாஸ் அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறமேட்டு அவங்க எழுதுனதெல்லாம் கூட ரொம்ப நல்ல ஒரு பொயட். அந்த 15th செஞ்சுரியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பொயட்ஸு அப்படி சொல்கிறாங்க. பக்தி மூமெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பொயட்ஸ் இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ். ஸோ ட்ராவலர்ஸ் அந்த பீரியடில் வந்து ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மாலுமி அப்படி சொல்லுவோம் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு பயணம் செஞ்சவங்க கடல் வழியாக, அவங்களுடைய புக்ஸ், ஹிஸ்ட்ரி புக்ஸ்லலாம் கூட நம்மளுடைய பாரம்பரியம் அந்த டைமில் அவங்க வந்த டைமில் இப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்களுடைய இதில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட நமக்கு ஒரு சோர்சஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. மெடிவல் பீரியடை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மார்க்கோபோலோ, த Venetian travelers visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. Marco Polo was twice in Kayal, which was the port city presently in Thuthukudi district of Tamil Nadu. ஸோ தமிழ்நாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த என்னது இருக்குது, மார்க்கோ போலோ வந்திருக்காரு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் என்ன 13th செஞ்சுரியில் எப்படி இருந்துச்சுன்றது அவரோட கிறிஸ்டியன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து இபின் பத்துலாரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாலுமி தான். In the south, Vijayanagara had many foreign visitors who left behind their detailed account of the state. An Italian named Niccolo Conti came in 1420. Abdur Razzaq came from Hat, the court of Great Khan in Central Asia, in 1443. Domingo Fies, Portuguese travelers, visited in the India in 1522. All of them recorded their observations, which are very useful for us today to know the glory of the Vijayanagara Empire. ஸோ விஜயநகர எம்பையர் பற்றி அந்த பீரியடில் 15th 14th 13th செஞ்சுரியில் இருந்த ட்ராவலர்ஸ் வந்து அவங்க தனியாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டைரி மாதிரியோ இல்லை புக்கு மாதிரியோ எழுதியிருப்பாங்க இல்லையா, அது மூலயமா நிறைய இந்த நாட்டில் இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற அவங்க குறித்து வச்ச அந்த விஷயங்கள் இன்னும் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரிலாம் அவங்க எழுதி வச்சது தான் இன்றைக்கி அந்த ட்ராவலர்ஸ் எழுதுந்து நமக்கு அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. எஸ்பெஷலி விஜயநகர எம்பையர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய அது அவங்களோட ட்ராவலர்ஸனுடைய பயோகிராஃபி, ஆட்டோகிராஃபிஸில் தெரிஞ்சிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன். லெட் us see the summary of this lesson. The period from AD
700 to 1200, and from AD 1200 to 1700 are classified as early medieval and later medieval period in Indian history. Sources are classified as primary and secondary sources. Inscriptions on stones, rocks, and temple walls, and copper plate, grains, and royal orders and events in all the court which have evidently value are dealt with. Temples, palaces, mosques, domes, port, minas, and minarets, collectively known as monuments, belong to early medieval and the Mughlai period, are highlighted. The coins of the Iltutmish, Alauddin, Qanuj, and the copper coin of the later Islamic rulers are discussed. ஸோ நம்ம பார்த்தது தான் டெம்பிள் பேலஸஸ், அவங்களுடைய காயின்ஸு, அவங்களோட மெமெண்டோஸு, அவங்களோட சோர்ஸஸ், அது மூலயமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமிக் ரூலர்ஸு அவங்களுடைய காயின்ஸு காப்பர் அப்போ யூஸ் பண்ணாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The devotional literature belongs to the Bhakti movement is provided books, biographies and autographies that provides information about the political, social and economic conditions of the medieval times are detailed. Travelers' accounts, mostly by the visiting Arab and Parisian scholars, are given in the end. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோஷனல் லிட்ரேச்சர் தான் நமக்கு வந்து என்னது பக்தி மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நிறையா புக்ஸு, பயோகிராஃபிக்ஸ், ஆட்டோகிராஃபி, அப்போ அவங்க எழுதின பயோகிராஃபி, ஆட்டோகிராஃபி, அதில் மென்ஷன் பண்ணியிருக்க பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் என்ன, மெடிவல் பீரியட்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சோர்ஸஸ். இந்த சோர்ஸஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் ட்ராவலர்ஸுடைய விசிட்டிங், அவங்க வந்த பீரியடில் மெயினாக சொல்லப்போனால் அரப் அண்ட் பாரிசன் ஸ்காலர்ஸு அவங்களுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷனாக நமக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் covered all the portions here. Thank you children. Study well.